இந்த உலகத்துல யாருமே தன்னையே பாதுகாத்து கொள்ள முடியாதவன் தான் மனிதன். தனக்குத்தானே பாதுகாப்பு இருக்குதுன்னு சொன்னா இல்லை. ஆனால் அல்லாஹ் தன்னையும் பாதுகாப்பான், இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் பாதுகாப்பான். உலகத்தில் வாழ பிறக்கவில்லையே, இறக்கத்தானே பிறந்திருக்கிறோம். அவன் தான் எங்களுடைய எஜமானனாக இருக்கிறான். உலகத்தில் யாரும் நமக்கு எஜமானனாக முடியாது. அல்லாஹ் ஒருவன் மாத்திரமே என்ற நம்பிக்கையை அல்லாஹ் கொண்டு வர சொல்றான். இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் அதை எப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டும், எப்படி ஏற்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, அப்போ உணவு உண்டால் வாழ்ந்து விடலாம், தண்ணீர் குடித்தால் வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி வாழ்ந்த மனிதன் அது உள்ள செல்ல விடாதவாறு தடுக்கிறதே என்ன காரணம்? தடுப்பவன் யார்? இது அல்லாஹ் புரிய சொல்றான். அல்லாஹ்வின் மீது யார் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவன் அவர்களுக்கு போதும் அப்படிங்கிறான். இதெல்லாம் எதுக்கு சொல்லி காட்டுறான்? செவுட்டில் அறையிற மாதிரி பேசுறானே அல்லாஹ். சொல்லக்கூடிய செய்தி என்ன சாதாரண செய்திகளா? ஏதாவது ஒரு பாதுகாப்பு சம்பந்தமான அல்லது பயம் சம்பந்தமான ஏதாவது ஒரு செய்தி வந்துருச்சுன்னு சொன்னா அதை அப்படியே பரப்புறாங்க அப்படிங்கிறான். பரப்பாதீங்க, என்ன செய்யணும்? போர் என்ற சூழல் அபாயகரமான ஒரு சூழல். இதுல யாருக்கும் ரொம்ப பீதி இருக்கும்? ஆட்சியாளர்கள் ஒரு மாதிரியா இருப்பாங்க. இது போக இந்த எல்லையை காக்க வேண்டும் என்ற அந்த படை வீரர்களை என்றைக்காக நினைத்து பார்த்தோமா? 1000 வருடங்கள் நீங்கள் வணங்கினால் என்ன நன்மைகள் கிடைக்குமோ அது உங்களுக்கு கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கல் அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாம் அல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்கத்தை விளங்கக்கூடிய நாம் விளங்குவதோடு நிறுத்திவிடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த நாளுடைய உரையை நான் துவங்குகின்றேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு ஃபல்லாஹு ஹைருன் ஹாஃபிலா வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹ்வே மிகச்சிறந்த பாதுகாவலன் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய மக்களை பொறுத்தவரை அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வை சார்ந்து வாழக்கூடிய நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய தவக்குலை அல்லாஹ்வின் மீது மட்டுமே வைக்க வேண்டும். அல்லாஹ் அல்லாத எந்த ஒரு மனிதர்கள் மீதோ அல்லது அல்லாஹ் அல்லாத எந்த ஒரு பொருள்கள் மீதோ வைத்து நம்முடைய நம்பிக்கைகளை எல்லாம் பாழ்படுத்தி விடக்கூடாது. அல்லாஹ் இந்நிலைமையிலும் நம்மளை கைவிட மாட்டான். எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், நமக்கு தேவையான உதவிகளை செய்வான் என்ற ஒரு உறுதியான நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் நம்முடைய பயணங்கள் இருக்க வேண்டும். ஏன்னா அதான் அல்லாஹ் சிறந்த பாதுகாவலன் என்று தன்னை அல்லாஹ் சொல்லிக் கொள்கிறான். அப்போ இந்த உலகத்தில் யாருமே தன்னையே பாதுகாத்து கொள்ள முடியாதவன் தான் மனிதன். தனக்குத்தானே பாதுகாப்பு இருக்குதுன்னு சொன்னால் இல்லை. ஆனால் அல்லாஹ் தன்னையும் பாதுகாப்பான், இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் பாதுகாப்பான். அவ்வளவு பெரிய ஒரு சக்தி வாய்ந்தவனாக அல்லாஹ் இருக்கிறான். அதனால் அவன் சொல்கிறான், அல்லாஹ் சிறந்த பாதுகாவலனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். அப்போ இது சார்ந்த நம்பிக்கைகளை குறிப்பாக இன்றைக்கு வாழக்கூடிய சூழலில் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் மிகப்பெரிய சிக்கலான, மிகப்பெரிய
கஷ்டத்திற்கு உள்ளான ஒரு சூழலிலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே நம்முடைய நம்பிக்கை, நாம் சார்ந்து வாழக்கூடிய மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதை புரிந்து அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கைகளை அமைச்சு கொள்ளணும். அந்த அடிப்படையில் தான் இந்த உலகத்தில் எது நடந்தாலும் எப்படி நாம் அதை நம்பிக்கை கொள்ளணும் அல்லது அது சார்ந்த விதியாக நாம் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சூரத்து தௌபாவில் 51வது வசனமாக சொல்லும்போது, நபியே நீங்கள் சொல்லுங்கள், சொல்லுங்கள், லை யுசீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீ எதை விதித்தாயோ அதை தவிர எதுவுமே எங்களை வந்தடையாது என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் எது விதிச்சானோ அதுதான். குவைத்தில் நாம உயிர் போகணும்னு சொல்லி விதிச்சிருந்தா போகும், பயப்படக்கூடாது. எதுக்கு பயப்படணும்? உலகத்தில் வாழ பிறக்கவில்லையே, இறக்கத்தானே பிறந்திருக்கிறோம். உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருப்போம் என்று சொல்லி நினைத்தால் அது சைத்தானிய சிந்தனை, சைத்தானிய செயல். இந்த உலகம் வாழ்வதற்கானதல்ல, இறப்பதற்கானதுதான். ஒரு நேரத்தில் ஒரு காலத்தில் எல்லோரும் இறக்கக்கூடியவர்கள் தான். அதனால எதை அல்லாஹ் விதித்திருக்கிறானோ அது நம்மள வந்துடும். பயப்படவே கூடாது. பயம், பீதிகள், போனுக்கு மேல போனு, மெசேஜுக்கு மேல மெசேஜ், ஏன் இந்த பதட்டங்கள்? எது நடக்கிறதோ அது அவருடைய விதியின் அடிப்படையில் நடந்தோம். ஊருக்கு போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி பயணத்துக்கு புறப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. எத்தனை பேருடைய வாழ்க்கையை பார்த்தோம். ஃப்ளைட் ஏறுவதற்கு முன்னாடி மௌத்தா போயிட்டாரு, ஃப்ளைட்ல உட்காந்து இறங்குவதற்கு முன்னாடி மௌத்தா போயிட்டாரு. எத்தனை பேருடைய வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான பீதி. ஆனால் அல்லாஹ் சொல்றான், நபியே சொல்லுங்கள், லை யுசீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர எதுவுமே நடக்காது. ஹுவ மௌலானா, அவன் தான் எங்களுடைய எஜமான. உலகத்துல எந்த பயலும் எஜமானன் கிடையாது. எவனாலும் ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லாஹ் ஒருவன் தான் நமக்கு பொறுப்பதாரி. அந்த நம்பிக்கை வரணும். அதுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஹுவ மௌலானா, அவன் தான் எங்களுடைய எஜமானனாக இருக்கிறான். உலகத்துல யாரும் நமக்கு எஜமானனாக முடியாது. அல்லாஹ் ஒருவன் மாத்திரமே என்ற நம்பிக்கையை அல்லாஹ் கொண்டு வர சொல்றான். சொல்லிட்டு சொல்றான், வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் மூமினூன். மூமின்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்றான். சும்மா நம்பிக்கைன்னு சொன்னா உதட்டுல பேசிக்கிட்டு உள்ளத்துல ஒரு மாதிரி பீதி, பயம், முடிஞ்சு போச்சு, பவர் இருக்காது. உள்ளத்திலையும் தவக்கல் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை அழுத்தமாக வரணும். அதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இறை விசுவாசி என்று சொன்னாலே உள்ளத்திலும் உனக்கும் அது போன்ற ஒரு உணர்வு வர வேண்டும், நம்பிக்கை வர வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அப்ப இது விதி சார்ந்த ஒன்றாக அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ஆறுதலை சொல்லி காட்டுறான். இப்ப இந்த உலகத்தில் எது நடந்தாலும் அல்லாஹ்வின் விதியின் அடிப்படையில் இருக்கிறது. அவன் மீது நாம் பொறுப்பை சாட்டுவோம், நம்பிக்கை வைப்போம் என்று சொல்லி நம்முடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதே போல அடுத்து இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் அதை எப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டும், எப்படி ஏற்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذனில்லாஹ். எந்த ஒரு முசீபத், எந்த ஒரு கஷ்டம், எந்த ஒரு சோதனை ஏற்பட்டாலும் இல்லா பிஇذனில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதியின் அடிப்படையில் தான் நடக்கிறது. அல்லாஹ் நாடாம நடக்கல அப்படிங்கிறத உள்ளத்துல ஏந்துங்க. எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய விதிப்படி நடந்துகிட்டு இருக்கு. இவன் செஞ்சா அவன் செஞ்சா என்று சொல்லி விதியை மாற்றி நாம் அல்லாஹ்வுடைய பண்புகளை, அல்லாஹ்வுடைய செயல்களை வேறு மனிதனுக்கு திருப்பி விட்டு ஈமானை பாழ்படுத்தக்கூடியதாக ஆகக்கூடாது. இந்த நேரத்தில் எதிர்மறையான கருத்துக்களோ நேர்மறையான கருத்துக்களோ, ஒருவரை விரும்புவதோ மற்றவரை விமர்சிப்பதோ அல்ல. இந்த நேரத்தில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய சூழல் என்ன, நாம எப்படி வாழணும் அப்படிங்கறத இஸ்லாம் சொல்லித்தருது. அதனால அல்லாஹ் சொல்றான், அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذனில்லாஹ். எந்த ஒரு சோதனை, எந்த ஒரு கஷ்டம் நடந்தாலும் அல்லாஹ்வின் அனுமதியின் அடிப்படையில் தான் நடக்கிறது. வமை யுமின் பில்லாஹ், யார் அல்லாஹ்வை நம்புகிறார்களோ யஹ்தி கல்பா, அவருடைய உள்ளத்திற்கு அல்லாஹ் வழிகாட்டுகிறான். அப்ப அல்லாஹ்வை முழுமையா நம்பிட்டோம் சொன்னா அல்லாஹ் நமக்கான வழியை காட்டுவான். இதுதான் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நமக்கு மிகப்பெரிய வெகுமதி. அதே போல நம்முடைய எல்லா விஷயங்களையும் காரியங்களையும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கணும். இந்த உலகத்தில் துணை சாதனங்கள் தான் எதுவுமே, சரிதானா? எல்லாமே துணை சாதனங்கள் தான். அது சில நேரங்களில் அல்லாஹ் பயனளிக்க வேண்டாம் என்று சொன்னால் பயனளிக்காமல் போய்விடும். உணவு உட்கொள்கிறோம், இன்றைக்கு நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை என்ன நடக்கிறது, அந்த மரணத்தினுடைய இறுதி கட்டத்துக்கு போன உடனே வயது வரம்பு இல்லை, அவருக்கான உணவு உள்ளே செல்ல மறுக்கிறது, அவருக்கான தண்ணீர் உள்ளே செல்ல மறுக்கிறது.
அவருடைய உலகத்தினுடைய பயணம் முடிந்து விடுகிறது. இதுதானே யதார்த்தம். அது அப்போ உணவு உண்டால் வாழ்ந்து விடலாம், தண்ணீர் குடித்தால் வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி வாழ்ந்த மனிதன் அது உள்ள செல்ல விடாதவாறு தடுக்கிறதே என்ன காரணம்? தடுப்பவன் யார்? இது அல்லாஹ் புரிய சொல்றான். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த உலகத்துல உங்களுடைய வாழ்க்கை லேசா போகும். அதனாலதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வமை தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வச்சீங்கன்னு சொன்னா அதுவே அவர்களுக்கு போதும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வேற ஒண்ணுமே கிடையாது. நம்பிக்கை அழுத்தமாக இருந்தால் அது போதும். அது இந்த உலகத்துல தோத்துட்டோம் அல்லது இந்த உலகத்தை விட்டு போயிட்டோம்னு சொன்னா மறுமையில் மிகப்பெரிய வெற்றியாக அமைய போகிறது. அதான் யதார்த்தம். அதனால உலகத்தை சார்ந்து நம்முடைய ஈமான அடகு வைக்கக்கூடியது நாம. நம்முடைய பாதுகாவலர்கள் இவன் தான். இப்படி போய் சேரல, இப்படி போய் ஒட்டிக்கலன்னு சொன்னா பாதுகாக்க மாட்டாங்கன்னு ஈமான பலவீனமாக்காதீங்க. யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது இந்த உலகத்துல. அல்லாஹ் சொல்றான், உமைய தவக்கல் அலல்லாஹ். அல்லாஹ்வின் மீது யார் நம்பிக்கை வைக்கிறார்களோ ஃபஹுவ ஹஸ்புஹு, அவன் அவர்களுக்கு போதும் அப்படிங்கிறான். இதெல்லாம் எதுக்கு சொல்லி காட்டுறான்? செவுட்டில் அறையிற மாதிரி பேசுறானே அல்லாஹ். சொல்லக்கூடிய செய்தி என்ன சாதாரண செய்திகளா? இதையெல்லாம் படிக்கக்கூடியவர்கள், உணரக்கூடியவர்கள் எப்படி வாழ வேண்டும், அல்லாஹ்வை சார்ந்து வாழ வேண்டும் என்றுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதனால அல்லாஹ்விடத்துல பொறுப்பை ஒப்படைக்கணும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்வதாக சொல்றாங்க, ஆனா இந்த லன்னி அப்தி பி, என்னுடைய அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படியே இருக்கிறேன், அப்படியே இருக்கும் என்று சொல்லிவிட்டு அனமாஹு இதா தக்கர்னி, என்னை நினைவு கூர்ந்தால் அவனோடு நான் இருக்கிறேன் என்று சொன்னான். அவனை மறந்துட்டு வேறு எதையாவது கொண்டு வந்து வைக்க கூடாது, வேறு எதையாவது பாதுகாவல் என்று சொல்லக்கூடாது. அங்கதான் ஈமான் போகுது. ஈமான் முடிஞ்சு போச்சு. பேர்ல அலையலாம், பேர் வச்சுக்கிட்டு அலையலாமே தவிர ஈமான் நம்மளை விட்டு ஓடி போயிருது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? அல்லாஹ் சொல்வதாக, அவன் என்னை நினைத்தால் அவனோடு நான் இருக்கிறேன். அதனாலதான் சொல்றான், இன்னல்லாஹ் மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று சொன்னார்கள். உண்மையிலேயே அல்லாஹ் இருந்தான் என்ற வரலாற்று செய்திகள் ஏராளம் சகோதரர்களே. அதனால அல்லாஹ்வை முழுமையாக நம்புகின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கையை அவனுக்காக ஒப்படைக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு இருக்கிறது என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுபோக இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற பொழுது, குறிப்பாக இந்த இக்கட்டான சூழலில் இந்த ஊரில் வாழ்கின்ற பொழுது, இங்கு உள்ள தலைவர்களுக்கு நாம் முழுமையாக கட்டுப்பட வேண்டும். எல்லா நிலைமையிலும் கட்டுப்படணும். அவர்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்யுங்கள் என்று சொல்லாதவரை அதெல்லாம் பிற செய்திகள். ஆனால் அல்லாஹ் சூரத்து நிசால 59வது வசனமாக சொல்கின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை விசுவாசிகளே, ஈமான் கொண்டவர்களே, அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்க, வ உலில் அம்ரி மின்கும், உங்களில் ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்ட தலைவர்களுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. அதுல வரம்பு மீறக்கூடாது. வரம்பு மீறுகின்ற பொழுது சட்ட விரோதங்களாக மாறி இந்த உலகத்தில் நாம் பெரிய சிரமங்களை நாம் கைகொள்ள நேரிடும் என்ற எச்சரிக்கையைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமா அல்லாஹ் சொல்றான். அதனால ஆட்சியாளர்கள் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். அவர்களை நாம் கவனமான முறையிலே அவர்களுக்கு கட்டுப்பட்டு நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அதே போல ஒரு செய்திகள் இருக்கு, செய்திகளை பரப்பாதன்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் சிலர்களை அவர்களை கைது செய்து உள்ள போட்டிருக்கிறாங்க. காரணம் என்ன? செய்திகளை பரப்பக்கூடிய வேலை வேலை இல்லை, செய்திகளை சொல்லக்கூடிய வேலை ஏன் வேலை. எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது என்ற அதிகாரம் எனக்கு இருக்கிறது, அது அவங்க விரும்புறாங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது, வீதாஜாஹும் அம்ரும் மினல் அம்னி அவல் கௌஃபி அதாஉபி, ஏதாவது ஒரு பாதுகாப்பு சம்பந்தமான அல்லது பயம் சம்பந்தமான ஏதாவது ஒரு செய்தி வந்துருச்சுன்னு சொன்னா அதாஉபி, அதை அப்படியே பரப்புறாங்க அப்படிங்கிறான். பரப்பாதீங்க. என்ன செய்யணும்? பரப்புவதற்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஒரு செய்தி வந்துருச்சு, நைட்டு வந்துச்சா, டம்முன்னு கேடுச்சு, இங்கே வந்துச்சு, பரப்பாத. செய்திகள் அரசாங்க தரப்பிலிருந்து வருகிறதா, அதை கேட்டுட்டு ரைட்டு. இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் நம்ம ஒப்படைத்து துஆக்கள் செய்ய வேண்டும். அதானே நாம் அல்லாஹ்ட்ட சரணடைகிறது, அதானே அல்லாஹ்ட்ட நாம் ஒப்படைக்கிறது. அல்லாஹ்ட்ட இருந்து நமக்கு உதவி எப்போ வரும்? அப்பதான் வரும். அப்ப அல்லாஹ் சொல்றான், இது மாதிரி நீங்கள் பரப்புகிறார்கள், ஆனால் அல்லாஹ் சொல்லி தர்றான், வலவ் ருத்தூஹு இல ரசூலி வ இலா உலில் அம்ரி மின்ஹும் லஅலிமஹு அல்லதி யஸ்தம்பிதூனஹு மின்ஹும். ஒருவேளை அங்க அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறனால சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலேயோ அல்லது உங்களில் அதிகாரம் கொடுக்கப்பட்ட ஆட்சியாளர்களிடத்திலோ அதை நீ கொண்டு சென்றிருந்தால், எப்படி சொல்றான்? செய்தி வந்துருச்சுன்னு சொன்னா எங்கள்கிட்ட கொண்டு வாங்க, அதெல்லாம் சொல்றாங்க.
அல்லாஹ் சொல்றான், அவங்கள்ட்ட கொண்டு போனா அவங்கள் ஆய்வு செய்து அது எது என்று அவர்கள் தெளிவுபடுத்துவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்களேன். ஏன் செய்திகள் வதந்திகளாக போய் பிரச்சனைகள் வேறு விஸ்வரூபமாக எடுத்து அல்லது மக்களை பீதிக்குள்ளாக்க கூடாது. அதனால்தான் செய்திகளை எங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டும், ஆட்சியாளர்கள்ட்ட பொறுப்பாளர்கள்ட்ட கொண்டு போகின்ற பொழுது அவர்கள் அதை சுமூகமான முறையில் ஆய்வு செய்து அதை தெளிவுபடுத்துவார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியாக பார்க்கிறோம். அதே போல இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்திற்காக நாம் உதவி செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது அல்லாஹ் நமக்கும் உதவி செய்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை விசுவாசிகளே, என் சுருக்கும் அல்லாஹ்வுக்கு நீங்க உதவி செய்தால் என் சுருக்கும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி நம்முடைய உதவிகள் இருக்கிறதா என்று பார்க்கணும். ஒய் சப்பித் அக்தாமுக்கும், உங்களுடைய பாதங்களை அல்லாஹ் நிலைபெறச் செய்கிறான். சூரத்து முஹம்மதுல 7வது வசனமாக சொல்றான். அதே போல அல்லாஹ்விடத்தில் நான் பிரார்த்தனை செய்து அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான், அல்லாஹ் நம்மளை பாதுகாத்துக்கிறவான். என்னுடைய கணவர் ஊர்ல இருக்கிறார், குவைத்துல பாதுகாத்துக்கிறவார். என்னுடைய தந்தை குவைத்தில் இருக்கிறாரு, அல்லாஹ் பாதுகாத்துக்கிறவாங்கிற பிரார்த்தனை வேணும். அங்கிருந்து போனுக்கு மேல போன் போட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிற டென்ஷன் இருக்குல்ல, இது வேலைக்கு ஆகாது, இது பயனளிக்காது, இது பிரயோஜனம் அளிக்காது. எங்க போய் ஒட்டி, எங்க போய் மன்றாடணுமோ, எங்க போய் பேசணுமோ அங்க பேசணும். அப்படி பேசினா தான் அவன் சொல்றான், ஃபல்லாஹு கைருன் ஹாஃபிலா, அல்லாஹ் சிறந்த பாதுகாவலனாக இருக்கிறான். வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், பாதுகாப்பவன் மட்டுமல்ல, உங்களுக்கு பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை மட்டும் ஏத்துக்கிறல, அர்ஹமுர் ராஹிமீன், கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன். உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லா விதமான அருள் வளங்களையும் செய்யக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. கடைசியாக இந்த சூழலில் போர் என்ற சூழல் அபாயகரமான ஒரு சூழல். இதுல யாருக்கும் ரொம்ப பீதி இருக்கும், ஆட்சியாளர்கள் ஒரு மாதிரியா இருப்பாங்க. இது போக இந்த எல்லையை காக்க வேண்டும் என்ற அந்த படை வீரர்களை என்றைக்காக நினைத்து பார்த்தோமா? வானில் வேடிக்கை பார்க்கிறோம், வானிலிருந்து அதை ஷூட் பண்றதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்கிறோம். அது நடந்த உடனேயே வெளியில் போய் போட்டி போட்டுக்கொண்டு என்னால் அந்த செய்தியை சொல்ல முடியுமா என்றெல்லாம் ஒரு அவல நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோமே, அவர்களை என்றைக்காவது பார்த்ததுண்டா? எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழலில் உறக்கமின்றி இருக்கிறார்களே, இது நாள் வரை இருந்தார்கள், இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள்? இன்றைக்கு அவர்களுடைய மனநிலைமையை நீங்கள் எண்ணி பார்த்தீங்களா? அவர்களை குறித்து என்ன சொல்லுகிறது இஸ்லாம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது, ரிபாத்து யௌமின் ஃபீ ஸபீலில்லாஹி கைரும் மின துன்யா வமா அலைஹா, அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு நாள் பாதுகாப்பது இருக்கிறதே, இந்த உலகத்தில் இருப்பவற்றை விட சிறந்ததாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவர்கள் நின்று கொண்டு எவ்வளவு பெரிய பொறுப்போடு பாதுகாக்கிறார்கள். எத்தனை வந்தது? 1 2 எண்ணிக்கையில் பல 100 என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்ததை எல்லாம் எதிர்கொண்டு இன்றைக்கு ஒரு வேலையை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய உதவியோடு அவர்கள் செய்தார்கள். யா அல்லாஹ், நீ அந்த உதவியை மேலும் அவர்களுக்கு செய்து எங்களுக்கு பாதுகாப்பை கொடு, பாதுகாப்பான வாழ்க்கையை கொடு, அபாயம் இல்லாத வாழ்க்கையை கொடு, எங்களுக்கு சிறந்த பாதுகாப்பு நீ தான் கொடுக்கணும் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்திருக்கு பாருங்க. அதுதான் இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது என்று நாம் புரிந்து அல்லாஹ்வை சிறந்த பாதுகாவலன் என்று உதட்டில் மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் உள்ளத்தில் ஏற்று இந்த நேரத்தில் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெறுவோம். எல்லாம் அல்லாஹ் அப்படிப்பட்ட பாதுகாப்பை நாம் யாவருக்கும் வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அடுத்த செய்தியாக நாம் ரமதானுடைய மாதத்தில் இருக்கிறோம். ஏன்னா அது இரவுல நிறைய மறக்கடிக்கப்பட்டுருச்சு. இந்த சூழல் இரவுல இபாதத் என்பதை மறக்கடிக்கப்பட்டதாக நிறைய மக்களை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா குறைஞ்சபட்சம் பள்ளியிலேயாவது என்ன செஞ்சாங்க, இரவு தொழுகையை தராவீஹ் அப்படிங்கிறத தொழுதாங்க. கொஞ்சம் அந்த ஒரு மணி நேரம் அந்த இபாதத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. இப்ப ஒரு 10 நிமிடங்கள் 7 நிமிடங்கள் இஷாவுடைய தொழுகையோடு பள்ளிகளும் மூடப்பட வேண்டும், விரைவாக செல்லுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது வேகமா என்ன செஞ்சிட போயிடலாம். ஆனால் இபாதத்து என்பது எப்பொழுதுமே இருக்கிறது சகோதரர்களே. கொரோனாவிலும் இபாதத்து இருந்ததானே? இபாதத்து விலகி விட்டதா? உங்களுடைய வீடுகளில் தொழுங்கள் என்று தானே சொன்னார்கள்.
பள்ளிகள் மூடப்பட்டிருக்கிறது, பள்ளிகள் மூடிவிட்டோம், எனவே நீங்கள் தொழுகைக்கு லீவு போட்டு விடுங்கள் என்று சொல்லவில்லையே உலகத்தில் எங்கேயுமே. நீங்கள் உங்களுடைய இல்லங்களிலே தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள், இல்லங்களிலே தொழுது கொண்டோமே. ஆனால் இன்றைக்கு இரவு தொழுகையை நிறைய நாம செய்யல. இரவு தொழுகை எல்லா காலமும் 365 நாளும் ஆண்களால் செய்யப்பட வேண்டியது. பெண்கள் விதிவிலக்கானவர்கள், மாதவிலக்காக இருந்தால் அந்த நாட்களில் அவர்களுக்கு விதிவிலக்கு. ஆனால் நாம் ஆண்டு முழுவதும் செய்யக்கூடிய ஒரு இபாதத்து, அதற்கென்று தடை செய்யப்பட்டதல்ல. நோன்பு வேண்டால் 5 நாட்கள் நீங்கள் வருடத்தில் வைக்கவே முடியாது, வைத்தால் ஹராம் என்று சொன்ன மார்க்கம். ஆனால் வருடம் முழுவதும் நீங்கள் இரவு தொழுகையை தொழுது கொண்டே இருக்கலாம். அப்படியாப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய ஒரு தொழுகை. அந்த தொழுகை இன்றைக்கு 11 ரமதானோடு விடை கொடுத்து போய்விட்டதோ என்ற அச்சம் இருக்கிற சோர்களே, அது நம்மை விட்டு விடைபெறக்கூடாது எப்பொழுதுமே. எனவே குறைந்தபட்சம் ரமதானாவது தொழுங்க. அடுத்து நம்மளே மிகப்பெரிய ஒரு இரவு எதிர்நோக்குகிறது. அது எப்படி ஆக போகுது தெரியல, அல்லாஹ் பாதுகாக்கணும். மிகப்பெரிய ஒரு இரவு. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ர்ல அந்த குர்ஆன் இறக்கணும். நபியே, லைலத்துல் கத்ர்னா என்னன்னு தெரியுமா? கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறப்புக்குரிய ஒரு நாள். அந்த நாள், அந்த இரவு, அதுல நீங்கள் வணங்குகின்ற பொழுது 1000 வருடங்கள் நீங்கள் வணங்கினால் என்ன நன்மைகள் கிடைக்குமோ அது உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கைரும் மின் அல்ஃபி ஷஹர் என்று சொல்லக்கூடிய 1000 மாதங்களுடைய சிறப்பை பெறுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை எப்படி ஆயத்தப்படுத்திக் கொண்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, இதா தஹலல் அஷ்ரு அஹ்யல் லைல வ ஐகல் அஹ்லஹு வ ஷத்த அல் மிஸர. புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிந்திய 10 வந்துவிட்டால் இரவை உயிர்ப்பிப்பார்கள். இரவு முழுவதும் வணக்கத்துல ஈடுபடுவாங்க. இரவை வீணாக்க மாட்டாங்க. மகரிபில இருந்து ஃபஜ்ர் வரைக்கும் தொடங்குது சகோதரர்களே. மகரிபில இருந்து ஃபஜ்ர் வரைக்கும் அந்த இரவு என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. வைக்கல் அஹ்லஹு, தன்னுடைய வீட்டார்களையும் விழிக்க வைப்பார்கள். இன்னும் தங்களுடைய ஆடைகளை இறுக கட்டி கொண்டு வணக்க வழிபாடுகளிலே முயற்சி செய்வார்கள் என்ற செய்தியை பார்க்க முடிகிறது. எனவே ஒருவேளை நமக்கான அந்த வாய்ப்புகள் ஒன்று கூடி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்று சொன்னால் லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய வாய்ப்புகளை நாம் பெறமாட்டோம், இழந்து விடுவோம் என்று சொல்லி ஏக்கங்கள் வேண்டாம். தனி மனிதனாக இருந்து எங்கிருந்தாலும் லைலத்துல் கத்ரை பெற முடியும். அதற்கான உறுதிமொழியை ஏற்போம், அதையும் பெறுவதற்கு முயற்சி செய்வோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. شكرا هديت قلبي